ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் வெண்பொங்கல் தான் பார்க்க போகிறோம். அதுக்காக ஒரு கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா ஊற வச்சுக்கலாம். ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊறிடுச்சு. 1 கப் ரைஸுக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் தண்ணி மெஷர் பண்ணிக்கலாம். ஒரு 4 விசில் விட்டு இறக்கிடலாம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எப்படி குழஞ்சி வெந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ தாளிப்புக்கு வந்து கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு ஜீரகம், 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரை ஆன பிறகு எடுத்து மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் பண்ணும்போது ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் இதில் வேணால் முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். அது ஆப்ஷனல் தான். நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. அவ்வளோதான், சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் ஒரு வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் தேங்காய் சட்னி இல்லைனா சாம்பார் இது கூட வேணால் சாப்பிட்டுக்கலாம். காம்பினேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.